ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 10th சாப்டர் டெப்ரிசியேஷன் அதோட ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா என்ன, அதோட மீனிங், மெரிட்ஸு, லிமிட்டேஷன், சூட்டபிலிட்டியை வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Methods of providing depreciation. There are various methods used for providing depreciation on fixed assets. The management of a business enterprise has to select the most appropriate method based on the consideration of various factors such as nature of asset, usage of asset, and the circumstances that prevail in the business. ஒவ்வொரு பிஸ்னஸும் அவங்களுடைய அசட்டோடைய ஃபேக்டர் என்னென்ன இருக்கும், நேச்சர் ஆஃப் அசட், அந்த அசட்டோடைய யூசேஜ் என்னென்ன, அதோடைய சர்க்கம்டன்சஸ் என்னென்ன, அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத பொறுத்து டெப்ரிசியேஷன் மெத்தடில் எந்த மெத்தடு சூட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபாலோயிங் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன் மெத்தட். டோட்டலாக உங்களுக்கு 9 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஆர் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். இதுக்கு 3 நேம் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். த சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிடக்டட் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் அன் அசட் ஃபார் எவ்ரி இயர் ஆஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு ஒரு 5,000 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே செகண்ட் இயரும் 5,000, தேர்ட் இயரும் 5,000. அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸடாக அது 5,000 டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால தான் அதர் நேமில் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட்டு, அப்புறம் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் அதர் நேம்ஸும் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா எப்படி நேம் வந்தது அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் ஃபர்தராக இதில் அடுத்த பேராகிராஃபில். இப்போ பாருங்கள், ப்ரிவைல் இந்த பிஸ்னஸ்னால் என்ன மீனிங் சொன்னால் எக்ஸிஸ்டிங் அட் ஏ பர்டிகுலர் பீரியட். அந்த டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சி அதை ஒரு 3 years ஆர் 5 years ஆர் 10 yearsக்கும் அந்த ஒரே மெத்தட். இப்போ ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னா அந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸில். இல்லை சப்போஸ் அவங்க ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் எடுத்தாங்கன்னா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுற மெத்தடு தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா என்னன்ட்டு பார்த்துடலாம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஆர் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். Under this method, a fixed percentage on the original cost of the asset is charged every year by way of depreciation. ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸடாக சம் ஆஃப் த அமௌண்ட் சார்ஜ் பண்ணிகிட்டே வரணும். ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். ஏன்னா ஒரிஜினல் காஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி ஒரு 10 lakhs கொடுத்து வாங்குறாங்கன்னா அந்த அசட்டு அந்த 10 lakhsல தான் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். As the amount of depreciation remains equal in all years over the useful life of an asset, it is also called fixed installment method. இப்போ ஒரு 5,000னா அந்த 3 வருஷம் 5 வருஷமும் அதே 5,000 நம்ம டெப்ரிஷியபிள் அமௌண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அதனால் இது ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அதர் நேம். When the amount of depreciation charged over its life is plotted on a graph and the points are joined together, the graph will show a horizontal straight line. Hence it is called straight line method. ஏன் straight line method வந்ததுன்னா, இப்போ ஒரு கிராஃபில் அதை மார்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் வரும். ஃபஸ்ட் இயர் 10,000, செகண்ட் இயர் 10,000, தேர்ட் இயர். இப்போ ஸ்ட்ரைட் லைனில் வர்றதுனால அதை ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னு நேம் இருக்குது. This method is suitable for those assets the useful life of which can be estimated accurately and which do not require much expense or repair and renewals. எந்த அசட்டுக்கு அதிகமான செலவு இல்லை, ரிப்பேர் சார்ஜ்லாம் இல்லை, ரெனிவல்லாம் அதிகமாக இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம், இந்த மெத்தடை அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க.
Under this method, following formula are used for calculating the amount of depreciation and the rate of depreciation respectively. இப்போ ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இந்த depreciation மெத்தடுக்கு ஃபார்முலா என்னன்னா amount of depreciationக்கு ஒரு ஃபார்முலா, rate of depreciationக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. amount of depreciation per year அதுக்கு ஃபார்முலா என்னன்னா original cost of the asset minus estimated scrap value divided by estimated useful life of the asset in years. இப்போ ஒரிஜினல் காஸ்ட்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 1,10,000 வாங்குறாங்க இல்லையா, அதை தான் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. ஸ்கிராப் வேல்யூ கொஸ்டினில் 10,000 அப்படின்னா அந்த 10,000 மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் லைஃப்பில் அவங்க 5 இயர்ஸா 10 இயர்ஸா கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் அவங்களுக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் கண்டுபிடிச்ச அப்புறம் ரேட்டு கண்டுபிடிக்கணும். ரேட்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேட்? பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன். பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிச்ச அப்புறம் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்ச அப்புறம் அதை ஒரிஜினல் காஸ்ட்டால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டால் உங்களுக்கு ரேட்டு கிடச்சிடும். இப்போ நோட்ஸில் இந்த இயர் ஆஃப் பர்ச்சேஸ் இஃப் த பீரியட் ஆஃப் யூசேஜ் இஸ் less than a year, the amount of depreciation will be charged proportionately for the period for which the asset has been used in the business. இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸாம்பிள் வந்து இன் பிட்வீன் த இயர் ஏதாவது ஒரு அசட் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்டு மிஷினரி ஆன் 1st July 2013 வச்சுக்கோங்க. ஜூலையில் நடுவில் வாங்குறதால அதை ஒரு 10,000 டெப்ரிசியேஷன் அமௌண்ட்னா உங்களுக்கு 6 மந்த் கால்குலேட் பண்ணால் போதும். ஜூலைலேருந்து டிசம்பர் 6 மந்த் தானே. ஸோ அந்த என்னைக்கு வாங்குகிறோமோ அசட்டு அந்த டேட்லேருந்து உங்களுக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சா போதும். 6/12 போட்டால் உங்களுக்கு அந்த டெப்ரிஷியபிள் அமௌண்ட்டு கிடச்சிரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷனேட்லாம் விகிதாச்சார படி ஃபார் த பீரியட் என்னைக்கு வாங்குகிறோமோ அதுலேருந்து கண்டுபிடிச்சா போதும். இன்கேஸ் லெஸ் தேன் இயர்னா 6 மந்த்துக்கு கூட கண்டுபிடிக்கலாம். Second point, if depreciation is deducted from the cost of the asset at the end of useful life of the asset, the amount left in the asset account will be equal to the scrap value. If there is any scrap value, or it will be zero if there is no scrap value. இப்போ சரி, ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. கடைசியாக ஒரு சில இயர் 10th இயரோ 8th இயரோ ஸ்கிராப் வேல்யூக்கு ஈக்குவலாக அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா 0, it will be 0. The value of asset will be 0. 5,000 minus 5,000 0 தானே வருது. ஸோ இந்த இடத்துல there is no scrap value. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். On 1st 2012 a firm purchased a machine at a cost 1,10,000. Its life was estimated 10 years with a scrap value 10,000. The amount of depreciation to be charged at the end of each year. இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த இயர். ஓகே, எஸ்டிமேட் லைஃப் ஆஃப் த அசட்ஸ் இன் இயர்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,10,000 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ கொஸ்டின் இயருக்கு 10,000. அதுலேருந்து 1,10,000லேருந்து 10,000 போச்சுன்னா 1,00,000. எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளவு? 10 இயர்ஸ். டிவைட் பண்ணால் 10,000 பர் இயர் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இது வந்து when it is plotted on a graph for 5 yearsக்கு கிராஃபில் வரைகிறாங்க. பிளாட்டர்னா என்ன? வரைகிறது, ட்ரா பண்ணுறது. அப்போது இட் அப்பியர்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி அப்பியர் ஆகும் பாருங்கள். இப்போ 2012 வாங்குறாங்களா, அந்த 13, 14, 15, 16 இப்போ 5 இயர்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் இப்போ 10,000 ஒரு லைன் மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 13ல் ஒரு 10,000 அதே மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வந்து லைன் போட்டால் ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்குமா. அதனால தான் இந்த மெத்தடுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுன்னு கூட நேம் வந்தது.
மெரிட்ஸில் பாருங்கள், ஃபாலோயிங் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். Computation of depreciation under this method is very simple and it is easy to understand. இது calculate பண்ணுறது ஈஸி, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். Equality of depreciation burden. Under this method, equal amount of depreciation debited to the profit and loss account. சரி, இந்த profit and loss account டெபிட் பண்ணணும். ஏன்னா it is one of the expenses for the business. Each year, ஒவ்வொரு வருஷமும் ஈக்குவலான அமௌண்ட் 5,000 டெபிட் பண்ணினே வரணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஹென்ஸ் த பர்டன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆன் த ப்ராஃபிட் ஆஃப் ஈச் இயர் இஸ் ஈக்குவல். ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட்ல, அசட்ஸ் கேன் பி கம்ப்ளீட்லி ரிட்டர்ன் ஆஃப். ரிட்டர்ன் ஆஃப்னு இந்த இடத்துல என்ன மீனிங்? டு எலிமினேட் ஃப்ரம் த புக்லேருந்தே எடுத்துடலாம் எந்த சுச்சுவேஷனில் அதோட வேல்யூவை. அண்டர் திஸ் மெத்தட், book value of asset can be reduced to 0 if there is no scrap value or the scrap value at the end of its useful life. Thus, the asset account can be completely written off. ஒரு சிச்சுவேஷனில் அந்த அசட்டோட வேல்யூவும் ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா 0 வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் புக்கிலேருந்து எடுத்துட வேண்டியது. அசட் வந்து அசட்டோடைய யூசேஜ் நில் ஆகிடும். Suitable for the asset having fixed working life. This method appropriate for the fixed assets having certain fixed period of working life. For 5 years or 10 years அது ஒரு ஒர்க்கிங் லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தான் suitable for the fixed working lifeன்னு சொல்கிறாங்க. In such cases, estimation of useful life is easy. In turn, it helps to easy determination of rate கண்டுபிடிக்கும், rate of depreciation கண்டுபிடிக்கும். இந்த லைஃப் யூசேஜ் ஆஃப் லைஃப் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. இதில் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. ஃபாலோயிங் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். Ignores the actual use of asset. Under this method, fixed amount of depreciation provided on each asset by applying the predetermined rate of depreciation on its original cost. But the actual usage of assets is not considered in computation of depreciation. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த அசட்டோட யூசேஜ் இக்னோர் ஆகிடுது இந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட் இயரில் கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க 10%ன்னு. அதே தானே நெக்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்குலாம் போகுது. அப்போ ஃபஸ்ட் இயரே கண்டுபிடிச்சிட்டா ஆக்சுவலான ஃபிஃப்த் இயரில் அதோட ஆக்சுவல் யூஸ் என்னன்றதை இக்னோர் ஆகிடுது. அது ஒரு ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன். Then ignores the interest factor. This method does not take into account the loss of interest in amount invested in the asset. That is, the amount would have earned interest. It being invested outside the business is not considered. இதில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அது சுத்தமாக அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இக்னோர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லை இதில். ஏன்னா மெஷின் வந்து தேய்மானம் டெப்ரிஷியபிள் தான் ஆகுது. அதை யூஸ் பண்ண அதில் தேய்மானம் தான் நடக்குது. டோட்டல் சார்ஜ் ஆன் த அசட் will be more when the asset becomes older. With the passage of time, the cost of maintenance goes up. இப்போ வருஷம் போக போக அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ரிப்பேர் சார்ஜ்லாம் அதிகமாக தான் ஆகினே இருக்குது. ஹென்ஸ் the amount of depreciation and the cost of maintenance put together is less in the initial period and goes up year after year. But this method does not consider this. ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகமாக தான் ஆகுது. ஆனால் இந்த மெத்தட் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இயர் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதே தான் லைனாக 5 வருஷம் 10 வருஷத்துக்குன்னா அது எப்படி சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றதான் நாட் கன்சிடர்ட். இந்த பாயிண்டில் திஸ் மெத்தட் இஸ் நாட் கன்சிடர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, difficulty in the determination of scrap value. It may be quite difficult to assess the true scrap value of asset after a long period. Say 10 years இருக்கட்டும், 15 years இருக்கட்டும், after the date of its installation அந்த scrap value கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு
suitabilityன்றது straight line methodல depreciation is suitable in case of fixed asset in respect of which useful life can be determined and maintenance and repair cost is the same throughout the life of the asset. இதில் என்ன suitabilityனா இந்த மெத்தடில் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் சேம் அமௌண்ட்டு, ரிப்பேர் சார்ஜும் சேம் அமௌண்ட்டு ஃபார் த ஹோல் லைஃப் பீரியட். அதுதான் இதில் சூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.